வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னாங்க எக்லெஸ் ரவா கேக். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம எக்லெஸ் ரவா கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேக் டின் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம கொஞ்சமா பட்டர் இல்லாட்டி ஆயில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பட்டரே எடுத்துக்கணும்னு இல்லைங்க, நம்ம ஆயில் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமா எடுத்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நல்லா ஃபுல்லா கிரீஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாங்க. செஞ்சாலும் நம்மளுக்கு அப்புறமா கேக் நல்லா ஒட்டாம வரும். பாருங்க, நம்ம இப்போ இந்த கேக் டின் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்றதுக்கு ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாங்க. இந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். நம்ம குக்கிங் ஆயில் எவ்வளவு எடுத்தோமோ அதே சம அளவு 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும் இந்த தயிர். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சில்லுன்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பால் சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்து குக்கிங் ஆயில், தயிர், பால் மூணுமே ஒரே அளவு தான் எடுத்துக்கணும், 1/2 கப் அளவு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பாலும் தயிரும் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணுங்க. பால் வந்து சூடா இருக்கக்கூடாது, சில்லுன்னு இருக்கக்கூடாது. பாருங்க, இப்போ இந்த மூணையும் நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மிக்சிங் பவுல்ல நம்ம 1/4 கப் வெள்ளை ரவை சேர்த்திக்கலாங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததா 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அது இந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நம்ம கையிலேயே நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். சர்க்கரை நல்லா முழுசா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம லாஸ்டா சளிச்சுக்கலாங்க. ஒரு சலடி எடுத்துக்கலாம். 1/2 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சால்ட், அதாவது ஆப்ப சோடாங்க. நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் நம்ம நல்லா சளிச்சுக்கலாங்க. பாருங்க, நல்லா சளிச்சிட்டோம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமா பீட் பண்ணிடக்கூடாதுங்க, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணா போதும். இது 1 நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் செப்பரேட்டா வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி டைரக்டா மிக்ஸ் பண்ணோம்னா வேகும் போது கீழே இறங்கிருங்க. எல்லா பக்கமும் ஈவனா இருக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி இந்த கப்ல சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா இந்த டூட்டி ஃப்ரூட்டில சேர்த்துக்கலாங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மைதாவும் டூட்டி ஃப்ரூட்டியும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்டேவும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த டூட்டி ஃப்ரூட்டி இந்த கேக் மிக்சர்ல சேர்த்துடலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நட்ஸ் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாங்க, அது நம்ம சாய்ஸ் தான். இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக் ட்ரே எடுத்துக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த மிக்சர் இதில் சேர்த்துடலாங்க. பாருங்க, இந்த டின்ல எல்லா மிக்சருமே நம்ம அப்ளை பண்ணிட்டு இப்போ 2 தட்டு தட்டிக்கலாங்க. இப்படி தட்டினோட மேலே நல்லா சமமா இருக்கும், பபிள்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம தட்டிட்டோம். ஏற்கனவே நம்ம ஓவன் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஓவன்ல செட் பண்ணிடலாம். ரவை கொஞ்சம் பேக் ஆகிறதுக்கு டைம் எடுக்குங்க, அதனால நம்ம 180 டிகிரி டெம்பரேச்சர்ல நம்ம ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம செட் பண்ண டைமர் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓவன்ல இருந்து எடுத்துட்டோம். நம்ம 180 டிகிரி டெம்பரேச்சர்ல 35 நிமிஷம் செட் பண்ணியிருந்தேங்க. கூடுதலாகவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 45 நிமிஷம் ஆச்சுங்க இது பேக் ஆகிறதுக்கு. பாருங்க பாருங்க, கொஞ்சம் சூடா இருக்கு. இது நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஓரத்துல நம்ம கீறி விட்டுக்கலாம்.
பாருங்க நம்ம எக்லெஸ் வெண்ணிலா ரவா கேக் சூப்பரா செஞ்சிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாங்க. பாருங்க செம சாஃப்டா சூப்பரா இருக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.